இதுவரை ஜிஎஸ்க்கு 4 क्वेश्चन பேப்பர் பார்த்திருப்போம். அதாவது யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில மட்டுமே 4 क्वेश्चन பேப்பர் பார்த்திருப்போம். இந்த வீடியோல 5வது क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மொத்தமா நம்ம 100 क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அது தொடர்ச்சியா நீங்க பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. சோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாலே நம்ம போடுற ஒவ்வொரு क्वेश्चन பேப்பரும் அதிலேயே வரும். வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றீங்களோ அடுத்த क्वेश्चन பேப்பர் மேக் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவைப்படுகிறது. பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவைப்படுகிறது. குடியரசு மட்டுமே அனைத்து மனிதர்களுக்கான சம வாய்ப்பினையும் சமமில்லா திறன் படைத்தவர்களுக்கு வளர்ச்சியை அளிக்க முடியும் என கூறியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்திய குடியரசுத் தலைவரை மறைமுக தேர்வாளர் குழு மூலம் தேர்ந்தெடுக்கின்றோம். தேர்வாளர் குழுவில் பின்வரும் எந்த உறுப்பினர்கள் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் எந்த குழு மூலம் தேர்ந்தெடுக்கின்றோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மறைமுகமாக தேர்வாளர் குழு மூலம். இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? தேர்வாளர் குழுவில் பின்வரும் எந்த உறுப்பினர்கள் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள். இதில் யார் இதில் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க? தேர்ந்தெடுக்கப்பட்ட யூனியன் பிரதேச சட்டப்பேரவை உறுப்பினர்கள். இவங்க தான் இந்த குழுவில் கலந்து கொள்வதில்லை. யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? உள்துறை அமைச்சகத்தின் மூலம். அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 72 கீழான மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கீழ்கண்ட எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம்? அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 72 மன்னிக்கும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழக்கின் விசாரணை குற்றவாளி என தீர்மானித்தல் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னர். வழக்கின் விசாரணை குற்றவாளி என தீர்மானித்தல் மற்றும் தண்டனை கொடுக்கப்பட்ட பின்னர் குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்கலாம். எந்த சட்டப்பிரிவின் கீழ்னா சட்டப்பிரிவு 72 கீழ். இந்தியாவில் அரசின் தலைவர் யார்? இந்தியாவின் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் வரணும். இதில் கொடுக்கல, அப்போ மேற்கூறிய எதுவும் இல்லை. டி ஆப்ஷன் தான். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது கீழ்காணும் எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையாகும்? பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இது எந்த சட்டப்பிரிவின் அடிப்படைன்னு கேட்டிருக்காங்க? சட்டப்பிரிவு 75(1). இது ரொம்ப முக்கியமானது. இந்திய குடியரசுத் தலைவர் ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? அதாவது மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 உறுப்பினர்களை. ஜனாதிபதி பற்றிய பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் ஒப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் பற்றிய பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விதி 53, அதாவது சட்டப்பிரிவு 53 எதை பற்றினதுன்னா மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் பற்றியது. விதி 53 மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் பற்றியது. அடுத்து விதி 352. விதி 352 தேசிய அவசர நிலை. 356 மாநில அவசர நிலை. 360 நிதி அவசர நிலை வரும். இது மூணுமே நமக்கு தெரியும். விதி 76 என்னன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் நியமனம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இது மூணாவது. விதி 75 பிரதமர் நியமனம். விதி 75 பிரதமர் நியமனம். ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3, ரெண்டாவது 1 இருக்கு. அடுத்த 3 4வது. அடுத்த 4வது 3 1 4 2. இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி. இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்?
இந்த 4 இதில் எதன் மீது வந்து ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாதாரண மசோதா மீது, நிதி மசோதா மீது, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது, மாநில சட்ட மசோதா மீது. இந்த 4 இதில் எது வந்து ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை 1, 4 தான். சாதாரண மசோதா மீது, அடுத்தது மாநில சட்ட மசோதா மீது. 1, 4 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. 1 மற்றும் 4 சரி. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து பிரதம மந்திரி. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கொடுத்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. இல்லை 1 வந்து சரிதான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. 1 வந்து சரிதான். 2வது பிரதமர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். இல்லை 2 வந்து சரிதான். பிரதமர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். அரசின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர் தான் வரணும். இதில் குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க. 3 வந்து தவறு. அடுத்தது குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். இல்லை 4 தவறு தான். குடியரசுத் தலைவர் வராது, பிரதமர் தான் வரணும். பிரதமர் தான் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். இல்லை 1, 2 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. 1 மற்றும் 2 சரி. பின்வரும் எந்த சட்டப்பிரிவுகள் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கும் சட்டப்பிரிவுகள் எதுனா? சட்டப்பிரிவு 74, 75, 78. இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருப்போம். துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும், துணை ஜனாதிபதிகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜாகிர் ஹுசேன், 2வது பிடி ஜெட்டி, 3வது கேஆர் நாராயணன், 4வது பிஎஸ் ஷெகாவத். இல்லை சி தான் சரியானது. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன்னு கூற்று காரணம்னு கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சட்டப்பிரிவு 312 வந்து அகில இந்திய சேவைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரே சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் என மாநிலங்கள் விரும்பின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து வேறையா இருக்கு, காரணம் வந்து வேறையா இருக்கு. இதுக்கான கூற்று வந்து சரிதான். சட்டப்பிரிவு 312 அகில இந்திய சேவைகள் தான். ஆனால் இதுக்கான காரணம் வந்து இது கிடையாது. கூற்று சரிதான், ஆனால் காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று ஏ வந்து உண்மையாகும், காரணம் ஆர் வந்து தவறு. குடியரசுத் தலைவர் அதிகாரம் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 பாயிண்ட் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். 1 வந்து சரிதான். 2வது நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தல்களை உள்ளாக்கும் போது குடியரசுத் தலைவர் வந்து நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். இல்லை 2 சரியானது தான். 3வது குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. குடியரசுத் தலைவர் வந்து தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 சரியானதான். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். இதில் 4 சரிதான். இதில் கொடுத்துருக்க 4 பாயிண்ட்டுமே சரியானது தான். ஆப்ஷன் வந்து டி. 1, 2, 3 மற்றும் 4 சரி. பின்வருவனவற்றுள் எந்த மசோதாக்கள் பாராளுமன்ற கூட்டத்தால் நிறைவேற்றப்பட்டவை? எந்த மசோதாக்கள் வந்து பாராளுமன்ற கூட்டத்தால் நிறைவேற்றப்பட்டவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை எந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னா பிரச்சனை தடை சட்டம், வங்கி பணிகள் ஆணைய மசோதா, பயங்கரவாத தடுப்பு. இல்லை சி தான் சரியானது. எந்த மசோதாக்கள் வந்து பாராளுமன்ற கூட்டத்தால் நிறைவேற்றப்பட்டதுன்னா வரதட்சணை தடை சட்டம், வங்கி பணிகள் ஆணையம் மசோதா, பயங்கரவாத தடுப்பு. மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கின்றனர்? மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள், தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள். ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மாநிலங்களவைக்கு வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா 238 பேர். அரசியலமைப்பில் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது? எந்த சட்டப்பிரிவின் கீழ்னா சட்டப்பிரிவு 85 கீழ்
சட்டப்பிரிவு 85 கீழ் வந்து மக்களவையை கலைக்கும் அதிகாரம் வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எந்த பிரிவு மாநிலங்களவை கலைக்கப்படக்கூடாது என்று கூறுகிறது? மாநிலங்களவை வந்து கலைக்கக்கூடாது அப்படின்னு எந்த சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 83. லோக்சபா செயலகத்தின் தலைவர் வந்து மக்களவை பொதுச் செயலர். 14 மே மாதம் 1954ஆம் ஆண்டு மக்களவை இனிமேல் லோக்சபா என்று அழைக்கப்படும் என்று கூறியவர். 14 மே மாதம் 1954. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மக்களவை வந்து லோக்சபா என்று அழைக்கப்படும் அப்படின்னு யார் சொன்னதுன்னா ஜி.வி. மாவ்லங்கர். கீழ் வருபவர்களுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகியவர்? இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகியவர் யார்னா என் கோபாலசாமி ஐயங்கார். இது ரொம்ப முக்கியமானது. இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகியவர் யார்னா என் கோபாலசாமி ஐயங்கார். எந்த 2 குழுக்கள் பாராளுமன்றத்தின் நிதி சார்ந்த விஷயங்களுக்காக அமைக்கப்படுகின்றன? ஒன்று வந்து மதிப்பீட்டுக்கள் குழு, 2வது வந்து பொது கணக்கு குழு. இந்த 2 குழுவும் தான் பாராளுமன்றத்தில் நிதி சார்ந்த விஷயங்களுக்காக அமைக்கப்படுகின்ற குழு. இல்லை பியும் டியும் தான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி இதுதான் சரியானது. நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள். நிதி மசோதாக்கள் வந்து மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டுமே தாமதப்படுத்தலாம்னா 14 நாட்கள். இது ரொம்ப முக்கியமானது. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சரானால் எத்தனை நாட்களுக்குள் அவர் பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 180 நாட்களுக்குள், அதாவது 6 மாதத்திற்குள். பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர் அல்லாத ஒருவர் வந்து அமைச்சரானால் எத்தனை நாட்களுக்குள் அவர் பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 மாதத்திற்குள். ராஜ்யசபையின் தலைவராக இருப்பவர் உப ஜனாதிபதி. அதாவது மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? துணை குடியரசுத் தலைவர். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று வந்து மத்திய 2வது அவை தொடர்பாக மத்திய அரசியலமைப்பு குழுவின் பரிந்துரையில் இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய 2வது அவை தொடர்பாக மத்திய அரசியலமைப்பு குழுவின் பரிந்துரையில் இல்லாது எதுனா மாநிலங்களவை நேரடி தேர்தல்கள் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்றது. பாராளுமன்றத்தால் ஒத்திவைப்பு தீர்மானத்தின் குறிக்கோளானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒத்திவைப்பு தீர்மானத்தின் குறிக்கோள் என்னன்னா பொதுமக்களுக்கு முக்கிய ஒரு திட்டமான விஷயத்தை அவசரமாக அவைக்கு முன்பாக கொண்டு வருவது. பொதுமக்களுக்கு முக்கிய ஒரு திட்டமான விஷயத்தை அவசரமாக அவைக்கு முன்பாக கொண்டு வருவது தான் ஒத்திவைப்பு தீர்மானத்தின் குறிக்கோள். 30 உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது? மக்களவையிலிருந்து மட்டுமே 30 உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு வந்து உருவாக்கப்படுகிறது. இந்தியாவின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் தொடர்பான சட்டப்பிரிவு 112. ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் தொடர்பான சட்டப்பிரிவு எதுனா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 112. பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் பாராளுமன்றத்தின் பொறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வப்போது மறைமுகமானது, தேர்தலின் போது மட்டும் இல்லை, 3மே தவறானது. நேரடியாகவும் தொடர்ந்தும் கூட்டாகவும் நாடாளுமன்றத்தில் வந்து பொறுப்புரை வேண்டும். பின்வரும் குடியரசுத் தலைவர்களில் எவர் ஒருவர் 1975ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் உள்நாட்டு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார்? யாருன்னா பக்ருதீன் அலி அகமது. குடியரசுத் தலைவர்களில் எவர் ஒருவர் வந்து 1975ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தியின் அறிவுறுத்தலின் பேரில் உள்நாட்டு நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தவர் யாருன்னா பக்ருதீன் அலி அகமது. கீழ் வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்புத்தன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 இதில் எதுனா கூட்டு பொறுப்பு தான் சரியானது. ஒரு மசோதா நிதி மசோதா என்று தீர்மானிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளவர் சபாநாயகர்,
ஒரு மசோதா வந்து நிதி மசோதா என்று தீர்மானிக்கும் அதிகாரத்தை பெற்றவர் யாருன்னா சபாநாயகர். கீழ் வருவனவற்றில் எது பொருத்தமில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெல்ட் ஜனநாயகத்தின் மாதிரிகள், மேக்பர்சன் ஜனநாயக பங்களிப்பு, லிப்லி ஜனநாயகம், ஸ்கம்பீட்டர் முதலாளித்துவம், சமதர்மம் மற்றும் மக்களாட்சி. இல்லை பொருத்தம் இல்லாத எதுனா மேக்பர்சன் ஜனநாயக பங்களிப்பு, இதுதான் பொருத்தம் இல்லாதது. தற்போது லோக்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 543 பேர். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. வரவு செலவு கூட்டத்தொடர், வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம், பருவகால கூட்டத்தொடர் ஜூலை, பண மசோதா மக்களவை, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர், வரவு செலவு கூட்டத்தொடர் வந்து பிப்ரவரி மாதம் 2, பருவகால கூட்டத்தொடர் ஜூலை, பண மசோதா வந்து எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்னா மக்களவையில் மட்டுமே. அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 2, 3, 1, 4 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பாராளுமன்ற தொகுதி கொடுத்துருக்காங்க, அதுக்கான மாநிலத்தோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. பார்மர் ராஜஸ்தான், லடாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர், கட்ச் குஜராத், சாந்தினி சவுக் டெல்லி. பார்மர் வந்து எங்கே இருக்குது? ராஜஸ்தான். அடுத்தது லடாக் வந்து ஜம்மு காஷ்மீர், கட்சி வந்து குஜராத், சாந்தினி சவுக் வந்து டெல்லி. 2, 4, 1, 3 ஆப்ஷன் வந்து ஏ. பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு, பூஜ்ய நேரம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 1962. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பிரதமர் பேர் கொடுத்து அதுக்கான ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. குல்ஜாரிலால் நந்தா 1966, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து விபி சிங் 1989, சரண் சிங் 1979, ஐகே குஜ்ரால் 1997. ஆன்சர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து 1, 2, 3, 4 சி தான் சரியானது. ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்? ராஜ்யசபாவில் வந்து 1/3 உறுப்பினர்கள் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும்? இந்த மசோதான அரசியலமைப்பு திருத்த மசோதா. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 250 பேர். மேலவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக பணியில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? மேலவை உறுப்பினர்கள் வந்து எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மறைமுகமாக. அடுத்தது குடியரசுத் தலைவர் வந்து கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக பணியில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களை எத்தனை பேரை வந்து நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 உறுப்பினர்களை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து மாநிலங்களவையால் பயன்படுத்துவது இல்லை. இதுக்கான கூற்று வந்து சரிதான். ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து மக்களவைக்கு மட்டும்தான். அடுத்து அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் அரசாங்கத்தை பதவியில் இருந்து அகற்றுவது இல்லை. ஒத்திவைப்பு தீர்மானம் அரசாங்கத்தை பதவியில் இருந்து அகற்றுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. இப்போ ஆப்ஷன் வந்து பி, ஏஆர் ரெண்டுமே சரிதான். ஆனால் ஆர் என்பது வந்து இந்த காரணம் என்பது வந்து என்னன்னா ஏக்கு வந்து சரியான விளக்கம் அல்ல. அதுதான் கரெக்டானது. இல்லை பி தான் சரியானது. நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் இடைவெளி 6 மாதங்கள். நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் இடைவெளி எத்தனை மாதங்கள்னா 6 மாதங்கள். இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரம் யாரிடம் உள்ளது? குடியரசுத் தலைவரிடம் மட்டுமே. யார் மாநிலங்களவையில் அலுவல் வழித்தலைவராக இடம்பெற்றுள்ளார்? அலுவல் வழித்தலைவராக இடம்பெற்றுள்ளவர் யார்னா துணை குடியரசுத் தலைவர்.
நடைமுறையில் நாடாளுமன்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது? 3 முறை. எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், 2வது மழைக்கால கூட்டத்தொடர், 3வது குளிர்கால கூட்டத்தொடர். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து எந்தெந்த மாதம் வரும்னா பிப்ரவரி, அதுலேருந்து மே மாதம் வரையும். பிப்ரவரி, மே 2வது மாதம், அடுத்து 5 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை 7ஆம் மாதம், அடுத்து 9ஆம் மாதம் 79, ஜூலையிலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் 11, 12. ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர், அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் பிப்ரவரி, மே, அடுத்தது ஜூலையிலேருந்து செப்டம்பர், அடுத்தது நவம்பர், டிசம்பர். லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா எதில் பெற்றுள்ளது? அரசியலமைப்பை திருத்துவதில் லோக்சபா, அதாவது மக்களவைக்கு இணையான அதிகாரத்தை வந்து மாநிலங்களவை வந்து எதில் பெற்றுள்ளதுன்னா அரசியலமைப்பை திருத்துவதில். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, இங்கே மாநிலம் கொடுத்துருக்காங்க. இந்த மாநிலங்களவைக்கான உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 18 உறுப்பினர்கள், மேற்கு வங்காளம் 16, மகாராஷ்டிரா 19, மத்திய பிரதேசம் 11 மாநிலங்கள் இங்கிட்ட கொடுத்துருக்காங்க. இங்கே மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 18 பேர் ஃபஸ்ட்டு. அடுத்து மேற்கு வங்காளம் வந்து 16 பேர், மகாராஷ்டிரா வந்து 19 பேர், மத்திய பிரதேசத்தில் வந்து 11 பேர். 4, 1, 2, 3 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு ஆகும்? மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த உறுப்பினர்களின் 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்கு இருந்தால் போதும். ஆப்ஷன் வந்து ஏ. முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்? ராஜீவ் காந்தி. யூனியன் பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 7 உறுப்பினர்கள். யூனியன் பிரதேசமான டெல்லியிலிருந்து மக்களவைக்கு வந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா 7 உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இது ரொம்ப முக்கியமானது. நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எவை சரியல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவை நீக்க முடியாது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியும். உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எது சரியால்ல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தவறானது எதுனா நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. 2019 லோக்சபா தேர்தலில் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது? 7 கட்டங்களாக. இந்திய திட்டக்குழுவின் தலைவராக இருப்பவர் பிரதமர். இந்திய திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யாருன்னா பிரதமர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயன்னு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. கூற்று வந்து சரிதான். பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக எது கருதப்படுகிறதுனா மாநிலங்களவை. கூற்று சரி. அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து இது கிடையாது. கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் இந்த காரணத்துக்கான இந்த கூற்று இது கிடையாது. ஆப்ஷன் வந்து டி. ஏ ஆர் ரெண்டுமே உண்மை. ஆனால் ஆர் என்பது வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. இதுதான் சரியானது. காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல்
காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் குறித்து இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடது கொள்கை குறிப்பிடுவது என்னன்னா சமதர்மம். பொது கணக்கு குழுவின் அறிக்கை எங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது? மக்களவையில் பொது கணக்கு குழுவின் அறிக்கை எங்கு சமர்ப்பிக்கப்படுகிறதுனா மக்களவை, அதாவது லோக்சபாவில். நாடாளுமன்ற அமைச்சரவை யாருடைய அதிகாரத்தின் கீழ் தொடர்கிறது? நாடாளுமன்ற அமைச்சரவை யாருடைய அதிகாரத்தின் கீழ் தொடர்கிறது? பிரதம மந்திரியின் அதிகாரத்தின் கீழ். கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும். இதில் ஏவே தவறானதான். பண மசோதாக்கள் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், இல்லை இரு அவைகளிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏவே தவறானதான். குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவில், அதாவது மாநிலங்களவையில் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 உறுப்பினர்களை. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நாடுகள் இங்கிட்டு கொடுத்து நாடாளுமன்றத்தின் பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், காங்கிரஸ், ஜப்பான், டயட், பிரிட்டன், பாராளுமன்றம், டென்மார்க், போல் கட்டிங். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கிரஸ், ஜப்பான் டயட், பிரிட்டன் பாராளுமன்றம், டென்மார்க் போல் கட்டிங். இது நாடுகள், இது நாடாளுமன்றத்தின் பெயர்கள். இந்த ஃபஸ்ட்டு 4 காங்கிரஸ்ன்னு இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்லேருந்து 3 இருக்குது. 1 2 3 4 1 2 3. ஆப்ஷன் பி இதுதான் சரியானது. பின் வருவனவற்றுள் எந்த குழுக்கள் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களை கொண்டுள்ளது? பின் வருவனவற்றுள் எந்த குழுக்கள் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களை கொண்டு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த குழுனா பொது கணக்கு குழு. அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு. இந்த 2 குழுவும் தான் இரு அவைகளின் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி. கீழவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கின்றனர்? வயது வந்தோர் வாக்குரிமை. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மக்களவை 25 வருடம், அதாவது வயது கேட்டிருக்காங்க. மக்களவைக்கான வயது 25 வயது. அடுத்த மாநிலங்களவைக்கு 30, துணை குடியரசுத் தலைவர் 35, பஞ்சாயத்து தலைவருக்கு 21 வயது. ஆப்ஷன் டி 2 4 1 3 இதுதான் சரியானது. கட்சித்தாவல் குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அவையின் தலைவர் அல்லது சபாநாயகரிடம். கட்சித்தாவல் முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா சம்பந்தப்பட்ட அவையின் தலைவர் அல்லது சபாநாயகரிடம். மக்களவையில் மசோதாவின் தன்மையை முடிவு செய்பவர். மக்களவையின் மசோதாவின் தன்மையை முடிவு செய்பவர் யாருன்னா சபாநாயகர். பின்வரும் இந்திய பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒன்று நிதி விவகாரங்களுடன் தொடர்புடையது அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்பில்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு. இது 3மே தொடர்புடையது. இல்லை தொடர்பு இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசு உத்தரவாதங்களுக்கான குழு தான் சரியானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா. இதுக்கான மக்களவை இடங்கள் எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹரியானாவுக்கு 10 மக்களவை இடங்கள், கர்நாடகா 28 மக்களவை இடங்கள், கேரளா 20 மக்களவை இடங்கள், மகாராஷ்டிரா 48 மக்களவை இடங்கள். இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. ஹரியானா 10, கர்நாடகா 28, கேரளா 20, மகாராஷ்டிரா தான் அதிகம் 48. இது அப்படியே தலைகளை இருக்குது. 4 3 2 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன்னு கொடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14ஆம் லோக்சபாவின் காலம் 2004 முதல் 2009 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கூற்று சரிதான். 14வது லோக்சபாவின் காலம், அதாவது மக்களவையின் காலம் 2004 இருந்து 2009 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று சரிதான். இதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லோக்சபாவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரிதான்.
கூற்றுக்கான காரணமும் சரிதான். இப்போ ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். இதோட 5 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 75 கொஸ்டின் பார்த்தாலே மொத்தமாக 375 கொஸ்டின் இதுவரையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து 6வது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம்.